பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தி கோவையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தர செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், எதற்காக பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சொல்றாங்க? கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறாங்க, என்ன சொல்லு? பூங்குழலி, பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தி கோவையில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடந்த வாரத்தில் லட்சுமி மில்ஸ் பகுதியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மறியல் போராட்டமாக முன்னெடுத்திருந்தனர். நேற்று காந்திபுரம் பகுதி பவர் ஹவுஸ் பகுதியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தனர். இன்று மக்கள் கூடும் மிக முக்கிய பகுதியான உக்கடத்தில் தங்களது போராட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்ட அனைத்து ஆட்டோ சங்க கூட்டு கமிட்டியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது தொடர்ச்சியான கோரிக்கை போக்குவரத்து துறை ஆணையர் தரப்பில் இதற்கு தடை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு காட்டப்பட்ட நிலையில் அமைச்சர் தரப்பில் அதாவது உரிய ஆவணங்கள் இருந்தால் அதனை இயக்கிக் கொள்ளலாம் என கூறியதற்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் எடுத்து வரக்கூடிய சூழலில் பைக் டாக்ஸியை தடை செய்தால் மட்டுமே தங்களது வாழ்வாரம் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படும். பல்வேறு கட்ட விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அவ்வளவு விதிகளையும் பின்பற்றி வரக்கூடிய தங்களது வாழ்வாதாரத்தை பைக் டாக்ஸி மூலம் பிடுங்குவது போல உள்ளது என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து தங்களது போராட்டங்களை தொடர்ச்சியாக எடுத்து வருகின்றனர். தற்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் பெண்கள் பிரிவில் இருக்கக்கூடிய கற்பகவள்ளி இருக்கிறார். அவர்களுக்கு கேட்கலாம், அக்கா, உங்களுக்கு தொடர்ச்சியான கோரிக்கைகள் என்ன? அடுத்தடுத்த போராட்டங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களோட கோரிக்கை அரசுக்கு என்னவா இருக்கு? என் பேர் கற்பகவல்லிங்க. நான் 2013 வந்தேன். இப்போ ஒரு 13 வருஷமா நான் ஆகி போச்சு. 12 வருஷம் முடிச்சிட்டேன். நாங்கள் எல்லாமே இந்த துறைக்கு வந்து கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பார்க்கறேன். ஆண்கள் பண்ணுவதை கூட நம்ம பெண்கள் சொல்லுவோம், இவங்க வந்து அநியாயமா கேட்கறாங்க. என்னன்னா அவங்கவுங்க அந்த துறைக்கு வந்து பார்த்தாதான் அதனுடைய நிலைமை என்னன்னு தெரியும். இப்போ தலைவர் மேல பேசின மாதிரி ஒரு ஆட்டோ சொந்த ஆட்டோவா இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 1000 ரூபாய் 900 ரூபாய்க்கு ஓட்டினாதான் வீட்டுக்கு ஒரு லேடிஸ்ன்ற முறையில் நாங்கள் ஒரு 400 ரூபாய் கொண்டு போக முடியும். இப்போ ஒரு பேசிக் ஒரு ஆபீஸ்ல ஒரு வேலைக்கு போய் சொன்னா மினிமம் சம்பளம் 15,000. அதுலதான் வர என்ன டைம் கட்டுப்பாடு இருக்கு. எங்களுக்கு டைம் கிடையாது. நாங்க எந்த டைம் வேணாலும் வரலாம் போலான்னு தான் நாங்க இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறோம். ஆனா நாங்க எங்க தொழிலுக்கு வரும்போது யூனிஃபார்ம், எங்களுக்கு லைசன்ஸ், வண்டி ஓட்டக்கூடிய லைசன்ஸ் 3 வீலரா 4 வீலரா ஓட்டினா தான் இதுக்கு வர முடியும். இப்போ 3 வீலருக்கு லைசன்ஸ் இல்ல. அதே மாதிரி 4 வீலர் லைசன்ஸ் எனி1 லைசன்ஸ் நாங்க எடுத்துட்டு வரோம். நாங்க எல்லாமே ஹெவி வெஹிக்கிள் இல்ல, ஹெவி வெஹிக்கிள் இருக்க லேடிஸும் இருக்கிறாங்க. அவங்க இப்ப போயிட்டாங்க. இதுல நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு சில சட்ட திட்டங்கள் எல்லா ஒரு அரசாங்க தொழில்களுக்கும் ஒரு சட்ட விதிகள் முறையப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆட்டோக்களுக்கும் ஒரு சட்ட விதிமுறைகளை சொல்றீங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் இயக்கத்துக்கு ஹெவி வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் தனி, ஓன் வெஹிக்கிள் தனின்றாங்க. பிளாக் போர்டு போட்டதெல்லாம் ஓன் வெஹிக்கிள். இப்ப 2 வீலுங்கிறது நம்ம 2 பேர் மட்டும்தான் ஓட்டிட்டு போகணும். இது என்னன்றாங்க, ஃபேமிலியா ஸ்கூலுக்கு போடுறாங்க, பெட்ரோல் டேங்க் மேல ஏற்றி வச்சுட்டு வருஷத்துக்கு நீங்க 1000 ரூபாய் தான் 1500 ரூபாய் தான் இன்சூரன்ஸ் கட்டுறீங்க. ஆனா எங்களுக்கு பேட்ஜுக்கு ஒரு அமௌண்ட், பேட்ஜ் ரிலீஸ் ஆனா எக்ஸ்பைரி ஆயிட்டுனா ஒரு அமௌண்ட், லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிட்டுனா அதுக்கு நாங்க கட்டுறோம். வண்டிக்கு எஃப்சி பண்றோம். வண்டிக்கு எஃப்சி பண்றதே வருஷத்துக்கு 80,000 to 90,000 வரைக்கும் வரும். பெயிண்ட் அடிக்கணும், மெக்கானிக் வேலை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு லேபருக்கு நாங்க போனோம்னா வெறும் ஒரு ரிவர்ஸ் கீரோ ஒரு கிளச் ஒயரோ மாற்ற போனா அவங்களுக்கு நாங்க 100 ரூபாய் கொடுக்கணும். மினிமம் 100 ரூபாய் கொடுக்கணும். எங்க வேலை 6 நாள் வேலை போயிடும். ஒரு டீ காபி சாப்பிடுவோம் செய்வோம். அதனால இப்ப ஒரு வாடகை வண்டி எடுத்து ஓட்டுறாங்க. இந்த வாடகை வண்டி ஓட்டுறவங்களுக்கு 300 ரூபாய் 250 ரூபாய் அவங்க வாடகை கொடுத்தா தான் அவங்க ஒரு 1000 ரூபாய் ஓட்டினா வீட்டுக்கு 300 ரூபாய் தான் போகும். நாங்களாவது எதுவும் சாப்பிடாம போய்க்கலாம் பெண்கள். ஆனா ஜென்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணாம இருப்பாங்களா? அவங்க எல்லாம் போனா வீட்டுக்கு 300 ரூபாய் தான் போகும். வீட்டுக்கு 300 ரூபாய் போனா மாசத்துக்கு என்னாச்சு? 9,000 ரூபாய் தான், 9,000 தான் ஆச்சு. இந்த 9,000 நீங்க வீட்டு வாடகை என்னைக்கு வாங்குறீங்க? 15,000க்கு மேல வீட்டு வாடகை கொடுக்கறவனா கேஷா கொண்டு போய் வரி கட்ட சொல்றீங்க. ஒரு வணிக வரியில கொண்டு கட்ட சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப நாங்க வந்து ஒரு ஆட்டோவை எடுக்கும் போதே 4 லட்சம். தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசுக்கும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் பைக் டாக்ஸியை தடை செய்தால் மட்டுமே தங்களது வாழ்வாரம் காப்பாற்றப்படும் என்கின்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் என்று நம்பலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.